எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிராமத்து ஓட பக்கமா நடந்து போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு தேன் கூடு இருக்கிறத பார்த்தேன். இது ஒரு கொம்புத்தேன் வகையை சார்ந்த தேன் கூடு. கொம்புத்தேன் வந்து பெரும்பாலும் வந்து மரக்கிளையிலும், மரப்புதர்களையும் தான் கட்டியிருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா தரையோட தரையா ஒட்டி கட்டியிருக்கு. இது கட்டும்போது மரக்கிளையில தான் கட்டியிருக்கணும். அது கிளைகள் காய்ஞ்ச பிறகு அது கீழே விழுந்துட்டுருக்கு. எப்பயுமே வந்து மக்கள் வந்து இந்த தேன் கூட பார்த்த உடனே, இந்த தேனீக்கள அழிச்சுட்டு தேன் எடுத்து சாப்பிடணும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம தேனீக்கள பத்தி ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். இந்த தேனீக்கள் வந்து இந்த இயற்கையில வந்து பெரும் பங்கு வகிக்குதுங்க. இதனோட செயல்பாடு வந்து நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த இயற்கையிலயும் சரி, விவசாய நிலங்கள்லயும் சரி, இந்த மகரந்த சேர்க்கைன்ற ஒரு விஷயத்த நடத்துறதே இதுங்க தான். பெரும்பான்மையான மகரந்த சேர்க்கை இவங்களால தான் நடைபெறுது. இவங்கள நம்ம இப்ப அண்மை காலமா வந்து நவீன விவசாயம்னு சொல்லிட்டு நம்ம இந்த பூச்சிக்கொல்லியும், களைக்கொல்லியும் நம்ம நிலத்துல கொட்டி, கொட்டி இந்த இந்த தேனீக்களோட எண்ணிக்கைய சுத்தமா குறைச்சுட்டோம். போற போக்க பார்த்தா நம்ம தான் இனிமே தேனீ வேஷம் போட்டுட்டு ஒவ்வொரு பூக்களா புடிச்சு நம்ம மகரந்த சேர்க்கை செய்யணும் போல. அந்த சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்ட நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால இது மேற்கொண்டு நம்ம இந்த தேனீக்கள பார்த்தா நம்ம அழிக்கணும்னு நினைக்காம, இந்த தேனீக்கள அப்படியே இயல்பா இயற்கையோட இயற்கையா விட்டுடுங்க. இது போன்ற வீடியோக்கள பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.